வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க என்ன இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்க்கலாம். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, பூண்டு 3 பல்லுங்க, வெங்காயம், மஞ்சத்தூள், சாம்பார் தூள், தக்காளி ஒரு 4 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, உப்பு, புளி எடுத்து வச்சுருக்கேங்க. புளியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போது அதில் வெண்டைக்காயை போட்டுக்கலாங்க. இப்போ அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காயோட வளவளப்பு போகிறதுக்கு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை சட்டிலேயே ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு குழம்புலையோ பொரியல்லையோ வளவளப்பு தன்மை வராது. நான் வெண்டைக்காயை கட் பண்ணி வாட வச்சிட்டதுனால இதில் கொஞ்சமாக தாங்க வளவளப்பு தன்மை வரும். இப்போ பாருங்கள் வளவளன்னு இல்லாமல் எப்படி உதிரி உதிரியாக வருதுன்னு. நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னாலும் வளவளப்பு தன்மை இருக்காதுங்க. அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சுக்கோங்க. நான் மண் சட்டியில் தான் சமைக்கிறேன். சட்டி காயட்டும், எண்ணெய் விட்டுக்கிறேன். காஞ்சிச்சு கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறேங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க. நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்குவோம். தக்காளி நல்லா வேக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டுங்க. நம்ம இன்னொரு பக்கம் ஒரு தட்கா பேன் வச்சு கடலைப்பருப்பையும் ஒரு 4 வெந்தயத்தை மட்டும் வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்கள் 4 வெந்தயம் தான் போடுறேன். எச்சா போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுருங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து ஒரு பக்கம் ஆற வச்சுருங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க இதுலேயே. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
நல்லா கலந்து விட்டுக்குவோம். கடலைப்பருப்பு நல்லா கொரன்னு அரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க குழம்புல. நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிருங்க. கொஞ்சம் திக்காயிரும். இப்போ பாருங்கள் திக்காயிருச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வருங்க. எப்படி இருக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.